ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தேசிய காந்திய காலகட்டம் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். காய்ஸ் ரெடியா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாமுக்கு பயனுள்ளதா இருக்கும். வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். கமான் கமான் கமான், ஸ்பீடா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல் கேள்வியிலிருந்து 50 கேள்வி அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய மார்க் என்னன்னு பார்த்தலாம். ஏறு வரிசைப்படுத்துங்க. வரிசைப்படுத்துங்க, அவ்வளவுதான். முடிஞ்சு. சூப்பருங்க. குட் குட் குட். பாருங்க, தனிநபர் சத்தியாகிரகம் 1940ல வந்திருக்கும். செகண்ட் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருக்கும். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியின் காரணமாக தான் என்ன நடந்திருக்கும்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் வெவ்வேல் திட்டம். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, காந்தியடிகள் தமது அரசியல் குருவாக ஏற்றார் யாரை? முடிஞ்சு போச்சு. கோபாலகிருஷ்ண கோகுலேவை தான் என்ன பண்ணிருக்காரு? அரசியல் குருவா ஏற்றிருக்காருங்க. அடுத்தது தேர்ட் ஒன். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரியானதை தேர்வு செய். டைம் தரேன் இதுக்கு மட்டும். முடிஞ்சு போச்சு பாருங்க. இங்க ஒண்ணும் இல்லைங்க. இது முதல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைங்க, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. முதல் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 3 4 ஆன்சர் கிடைச்சிருங்க. அடுத்தது, காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். எந்த டேட்? இந்த இடத்துல ஸ்பீடா ஆன்சர் போட்டுட்டே இருக்கணும். ஏப்ரல் 6ஆம் தேதி தான் பண்ணிருப்பாருங்க. அடுத்தது, அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சீக்கியர்களின் அறுவடை திருநாளான பைசாகி திருநாளில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆன்சர் பண்ணுங்க. ஏப்ரல் 10லாம் கிடையாது. ஏப்ரல் 13. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படின்னு வருதுங்க. ஸோ பொறுத்துக்க. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாமே இது. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்டது பூனா ஒப்பந்தம். ஓகே சார். அப்ப என்ன எலிமினேஷன் ஆயிடுது? இது 2 எலிமினேஷன் ஆயிடுச்சு சார் எனக்கு. மீதி இருக்கிறது பாருங்க. அதிகாரப்பூர்வ பாகிஸ்தான் லாகூர் மாநாட்டுல சொல்லியிருப்பாங்க. அப்போ 3 4. அப்ப இதுவும் எலிமினேஷன் ஆயிடுச்சு. முடிஞ்சு ஆன்சர் வந்துச்சா பாருங்க. மீதி எல்லாம் கரெக்ட்டுங்க. சிம்லா மாநாடு 45 தான் வந்திருக்கும். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஏ போட்டவங்க எல்லாருக்குமே மார்க். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்கப்பா. 1920ஆம் ஆண்டு ஜூன் 9ல் நடந்த கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்துக்கு ஏற்றுக்கொண்டது. ஸோ எந்த இடத்தில் கூடிய கூட்டம்? ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். கிலாபத் அலகாபாத். என்ன சொல்லணும்? கிலாபத் அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்ப ஆன்சர் வந்து சி தாங்க ஆன்சர். 8th கொஸ்டின். காங்கிரஸில் மாற்றத்தை விரும்பாதவர்கள்.
பாருங்க, சி.ஆர். தாஸும், மோதிலால் நேரும் மாற்றத்தை விரும்புபவர்கள். அப்ப என்ன பண்ணிடலாம்? இவங்க 2 பேரும் எலிமினேஷன் பண்ணிடலாம். மாற்றத்தை விரும்பாதவர்கள். நான் வந்து காந்தி சொல்றதிலேயே இருக்கேன்னு சொன்னவங்க யாருன்னா, ராஜாஜியும், வல்லபாய் பட்டேலும் தான். அப்போ 3 அண்ட் 4 தான் ஆன்சர் சரிங்க. அடுத்தது. மாற்றத்தை விரும்புவோர்ன்னு கேட்டிருந்தாருன்னா, மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் விரும்பாதவர்ன்னு கேட்டிருக்கேன். அதனால இதுதான் வருங்க. 9த் ஒன். காந்தி எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றார்? இங்க மந்த் முக்கியம். அவ்வளவுதாங்க. நவம்பர் மாதம் தான் சொல்றாங்க. அடுத்தது. கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட நாள். ஆஹா, இது ரொம்ப ஈஸியாச்சே. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியா போட்டிருப்பீங்க என்னதுல. கமான். அவ்வளவுதாங்க. ஜூன் 9ஆம் தேதி தான் சொல்றாங்க. அடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய நாள் மற்றும் எந்த மாநாடு? ஸோ இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். நீங்க போட்டுருவீங்க, ஷார்ட்கட்லாம் தேவையில்ல. அவ்வளவுதான். 1920 செப்டம்பர் கல்கத்தா மாநாடு. இப்ப நீ எனக்கு ஒத்துழைக்கலன்னா நான் கல்ல கொண்டு அடிப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கல்கத்தா மாநாடு ஆன்சர் வந்துருங்க. அடுத்தது. ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. தவறானது பாருங்க. பதவிகளை ஏற்பது கிடையாது, துறப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டி மட்டும் தான் தவறு. 13th. கால வரிசைப்படுத்துக. சோ ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. குட். ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் 23ல என்ன பண்ணுவாரு? ஆக்கப்பூர்வ திட்டத்தை வந்து கொண்டு வந்துருவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு அறிக்கை வரும். அப்புறம் ஜின்னாவுடைய தீர்மானங்கள் வரும். அப்புறம் ஜின்னா என்ன பண்ணுவாரு? 14 அங்ஸ்ட் தீர்மானம் செல்லுபடியாகாது. எனக்கு லாகூர் தீர்மானம், பாகிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. அப்போ 4, 1, 2, 3 தான் ஆன்சர் சரிங்க. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இதயங்கள் ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் 1924இல் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார்? அவ்வளவுதாங்க. 21 நாட்கள். எந்த நாள் இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? ஸோ இதுக்கு நான் டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். பட் ஆனா இந்த வார்த்தையை புடிச்சீங்கன்னா ஆன்சர் போடலாம். அவ்வளவுதாங்க. நவம்பர் 8 சைமன் கமிஷனை பத்தி தாங்க கேட்டிருக்கோம் இங்க. டைரக்டா சைமன் கேட்டதா என்ன பண்ணிருப்பீங்க? போட்டுட்டு இருப்பீங்களா? ஆகுங்க. பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரிதாங்க. சோ ஜின்னா தான் 14 அம்சத்தை என்ன பண்றாரு? ஏத்துக்கினாரு. அதே மாரி
ஒற்றுமையின் பின்னர் அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். ஏன்னா சரோஜினி நாயுடு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது குறிப்பிட்ட காலத்துல அத எடுத்துக்குவாரு அவரு. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள். ஐயனம்ம பொறுத்தவரைக்கும் மாசம், நாள், டேட் எல்லாம் மனப்பாடத்துல இருக்கணுங்க எண்ணத்துல. வாங்க, வாங்க ஸ்பீடா வாங்க. அவ்வளோதாங்க. மார்ச் 12ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளே. இது எனக்கான கேள்வி. உங்களுக்கு நான் 10 செகண்ட்ஸ் மேல டைம் தர மாட்டேன். ஆனா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இதுல நீங்க கத்துக்கலாம். முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்ச் 12 72 சீடர்களுடன் தண்டி யாத்திரையை தொடங்கினார். 61 வயதில் 21 நாட்கள் நடந்தார். ஓகேங்களா? நடந்தான்னு கிடையாது, நடந்தார் அப்படி வச்சுக்கோங்க. கோச்சுக்காதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி போறாரு. உப்பு அள்ளினது எப்போ? சட்டத்தை மீறி முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. 3, 4, 2, 1. அவ்வளவுதான். சோ அப்ப அதிகமா யோசிக்க தேவையில்ல. அழகா முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கணும் நேரத்துல. சி ஆன்சருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு. ஆண்டு தெரியும் சார். டேட் தான் சார். டேட் தாங்க முக்கியம் இங்க. ஆயிரத்தி 931 மார்ச் 5. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932ஆம் ஆண்டு எந்த நாள் முதல் எந்த நாள் வரை நடத்தப்பட்டது? நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நோட் பண்ணி வைங்க. அடுத்தது 21வது பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு இடங்களில் 71 டேஷாக அதிகரிக்கப்பட்டு மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீதம் இடங்கள் ஒதுக்கப்பட்டன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அட்டன் பண்ணுங்க. So, 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்டிருக்கும். காந்தி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவரு மதன் மோகன் மால்வியா, ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா எம்.சி. ராஜா, இரட்டைமலை சீனிவாசன் கைது போட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 148 இடங்கள் 18% அப்படின்றத மைண்ட்ல ஏத்திங்க. 1932 பூனா ஒப்பந்தம். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான தீர்மானம் சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நடந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. எந்த இடத்துல நடந்துச்சுங்க? இதெல்லாம் ஈஸியான கேள்வி தானே? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சிறப்பு மாநாடுனா ஒத்துழைக்கலாம் கல்லால் அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம். சரிங்களா? ஆனா ஒத்துழைச்சிட்ட பிறகு என்ன பண்ணோம்? நாக்பூர்ல போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாக்பூர் மாநாடு தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது கோவில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்ட தினம். 1933 ஜனவரி 8ங்க. 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யார் யார்? சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யார் ஆன்சர் பண்றீங்க பார்த்தலாம். கமான். எலிமினேஷன் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்துரும். ஒண்ணும் இல்ல. 5 இருக்கிற இடத்துல 6 எலிமினேஷன் பண்றேங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? கான்பூர் சதி திட்டத்துல வரவே மாட்டாங்க. அப்ப 5 இங்க இருக்காரு கிடையாது. 6 இங்க இருக்காரு கிடையாது. 6 இங்க கிடையாது. அப்ப 1, 2, 3, 4. இப்படி எலிமினேஷன் பண்ணி போடலாமா பாருங்க. திஸ் இஸ் கால்ட் எலிமினேஷன் மெத்தட் கொஸ்டின்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா எம்.என். ராய், டாங்கே, முசஃபர் அகமது, சிங்காரவேலர் எல்லாமே இதுல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3, 4 இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கங்க. எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடைபெற்றது?
1925ங்க. ஆன்சர் இதாங்க. அடுத்து 1925ஆம் ஆண்டு ராம்பிரசாத் பிஸ்மாயில், அசஃப்குல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே ககோரி என்ற கிராமத்தில் பணத்தை கொண்டு சென்ற ரயில் வண்டியை கொள்ளையடித்தனர். அரசு பணத்தை கொள்ளையடித்த கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டனர். கூற்று 2 கக்கோரி சதி வழக்குன்னு வரும். அப்போ என்னது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஆன்சர் 27வது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 2 மட்டும் தான் தவறா இருக்கா பாருங்க. ஏன்னா இது 1928 போக்குல தான் என்ன பண்ணிருப்பாங்க, மாத்திருப்பாங்க. ஸோ இதுல செகண்ட் மட்டும் தான் தப்பு. அடுத்தது 28வது. எந்த ஆண்டு சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி.கே. தத்தும் வீசினர்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 29ஆம் ஆண்டு தான். சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட சிட்டகாங் ஆயுதக் கிடங்கு மீதான தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது? மாசம் தெரியணும். எப்பவுமே மாதம்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. 1930 ஏப்ரல். 30வது கேள்வி. கமான். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வது சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் யார்? இந்த ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால நாங்க வந்துட்டு இருக்கோம் அதுல. காந்தியடிகள். குட். கமான் கமான் 20 கொஸ்டின்ஸ். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் குறித்து தவறானவற்றை தேர்ந்தெடு. இது ஏதோ ஒன்று தப்பு. ஒருவேளை தப்பு இல்லாம இருக்குமோ? இப்படிதான் மனசு சொல்லும், நம்பிடாதீங்க. படிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. அவ்வளவுதான். 2 மட்டும் தான் தவறு. 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றன்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஒன் மட்டும் தப்பு. மீதி ஃபர்ஸ்டும் இதுவும் ரைட். மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரமும் மத்தியில் இரட்டை ஆட்சியும் கொண்டு வரப்பட்டது 1935 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் 11 மாகாணங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? அவ்வளவுதான். 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. 33வது. இடைக்கால அரசின் முஸ்லிம் லீகின் பிரதிநிதியாக டேஷ் என்பவர் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். முஸ்லிம் லீகின் பிரதிநிதியாக ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அவரு? லியாகத் அலி கான் அப்படின்றவர் தான் வந்திருக்காருங்க. அடுத்தது 34வது. ஸோ பொறுமையா மேட்ச் பண்ணுங்க. சௌரி சௌரா, தண்டி, சம்பரான், கேதா. ஃபர்ஸ்ட் ஒன் சௌரி சௌரா ஒத்துழைமை இயக்கம். தண்டி வந்து பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் சொல்லிட்டு சொல்லலாமா?
எஸ். சம்பரான் பார்த்தீங்கன்னா, அவுரிச்செடி விவசாயிகள் இயக்கம். அவுரிச்செடி வைக்கிறாங்களா அவங்களுக்கு. கேதா விவசாயிகள் சத்தியாகிரகம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க. 3, 4, 2, 1. குட், குட், குட். எல்லாருக்குமே. நான் முதல் முறையாக இவ்வரைவை வாசித்தபோது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்ற கிரிப்ஸ் முன்மொழிவை பற்றி கூறியவர் யார்? காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இத பின் தேதியிடப்பட்ட காசோலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாரு. ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. டிடிஎஃப்டி அப்ளை. கான்பூர் சதி திட்ட வழக்கு மாட்சியம்மையை பொருத்திய அமர்வு நீதிபதி ஓம்ஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவர் மிட்னாப்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றியவர். சௌரி சௌரா வழக்கில் தொடர்பு கொண்டவர். குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகள் மரண தண்டனையை விதித்தவர் இவர். இந்த இடத்துல மிட்னாப்பூர் கூடாது, கோரக்பூர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல 1 and 3 தான் ஆன்சர் சரிங்க. அடுத்தது. ஸோ பொறுத்துக்க. சைமன் குழு, நேரு அறிக்கை, 2வது வட்டமேசை மாநாடு, வகுப்பு வாரி தீர்வு. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங் இது. சைமன் குழு 27, நேரு அறிக்கை 28, 2வது வட்டமேசை மாநாடு 31, வகுப்பு வாரி தீர்வு 42. 3, 1, 4, 2 ஆன்சர் இருக்கா பாருங்க. அவ்வளவுதாங்க. 38வது. பின்வரும் காரணங்களில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறுவதை தீர்மானித்தது. இதுல தேர்ட் ஒன் தப்பு பாருங்கம்மா. மீதி எல்லாமே 1, 2, 3, 4 1, 2, 4 ஆன்சர் சரிங்க. அடுத்தது. ரவுலட் சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் தலைமையேற்றதால் டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் என 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். எந்த தேதி? அப்படியே இந்த மனசுக்குள்ள வரும். ஐயோ இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியுமே அப்படின்னு வந்திருக்கும் நேரத்துல. ஆன்சர் தெரியும். பட் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல ஏப்ரல் 9ன்னு போட்டவங்க எல்லாருக்குமே ஆன்சர் சரிங்க. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்பீடா போயிடலாம். ஜின்னா எந்த ஆண்டு வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார்? பிரசித்தி பெற்ற ஒரு மாநாடு முஸ்லீம் லீக்ல. எக்ஸலன்ட் கைஸ். லாகூர் மாநாடு தான் சொல்றாங்க. அடுத்தது. காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர்கள் பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். 1942 பொது உடைமை கட்சி மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. 42ல. முடிஞ்சு போச்சு. கூற்று 1, கூற்று 2ம் சரிதான் சொல்றாங்க. அடுத்தது. 43வது. 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்கள் ஆதரவு பெற டொமினியன் சலுகையை வழங்கி முன்வந்தவர் யார்? டொமினியன் சலுகையை வழங்க முன்வந்தவர். நான் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரேன். ஆஃப்டர் தி வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. என்னங்க? ஆஃப்டர் தி வார். போருக்கு பிறகு அப்படின்னு சொன்னவர் லலித் கோபிரபு தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது. எந்த நாள் வினோபா பாவே தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார்? டேட்டை சொல்லுங்கப்பா.
அவ்வளவுதாங்க. அக்டோபர் 17 தான். அடுத்தது. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருவோம் அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? சோ அந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல தான் இந்த வார்த்தை வந்திருக்கும். யார் சொல்லியிருப்பாருன்னா, நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அகிம்சையில இருந்தவரு அகிம்சையை கைவிட்டு போவாருங்க. வீட்டுக் காவலில் வைக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் 1941ஆம் ஆண்டு எந்த மாதம் அவரது இல்லத்திலிருந்து தப்பித்தார்? மாசம் கேட்பேன்னு எதிர்பார்க்கல. பட் ஆனா நான் கேட்பேன். மார்ச் மாதம்ங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்டது. யார் நிறுவியது? சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. உஷா மேத்தா நிறுவியது தான் சொல்றாங்க. அடுத்தது. வெவ்வல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. வேவல் திட்டம். ஆண்டு தெரியுது. இந்த மாசம் தான் ஜூன் மாசம்னு தெரிய மாட்டேன்து. அதெல்லாம் புடிச்சுக்கலாங்க. வேற ஒரு விஷயமும் கிடையாது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? அவ்வளவுதாங்க. சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. நவகாளி என்னும் இடத்துல தான் இருந்திருக்காரு. 49 கமான் கமான். பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு. எல்லாம் கரெக்ட். இந்த மாசத்த குடுக்காதீங்கன்னு நீங்க சொல்லலாம். ஐஎன்எம்ல மாதம் தாங்க முக்கியம். பிப்ரவரி மாதம்ங்க. குட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காய்ஸ். எப்பவுமே நம்ம எப்படி சொல்றது? 50 கேள்வி அட்டெண்ட் பண்றதெல்லாம் ஒரு விஷயம். இந்த கேள்விய பாருங்க பார்க்கலாம். முடிஞ்ச்சு. என்ன சார்னா 16 இது குடுத்துருங்க. அப்படியே 8 கூட்டிட்டீங்கன்னா 16 தான் என்ன சொல்லியிருப்பாரு? நேரடி நடவடிக்கை. ஏன்னா, பாகிஸ்தான் தனிநாடு உருவாக்கும் கோரிக்கையை நிராகரிச்சுட்டாங்க இவங்க. சோ அதனால சொல்லியிருப்பாங்க 1, 2, 3 ரைட்டான ஆன்சர். அப்போ 1, 2, 3 சரின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கன்னா, ஆன்சர் சரிங்க. சோ காய்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க. 100 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட் லைஃப்ல இருந்துச்சுன்னா, அந்த கமிட்மெண்ட்ட கடைசி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸாம் இல்ல. லைஃப்ல எல்லா இடத்துலயும் நீங்க சக்சஸ் ஆகலாம். லைவ் வந்துட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு போணும். அந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கங்க. ஓகே. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே குட். உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ட மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் குடுத்துடலாம். கமான், கமான், கமான் காய்ஸ். ஸ்பீடா. பாத்துறேன் எல்லா பேரையும். ஓகேங்க. சரி. நாளை சந்திப்போம். நன்றி.